ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு பொறுமையாக நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோ காலையில் வந்துடும் 7 மணிக்கெலாம். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையாக உட்காந்து நம்ம வீடியோ கொஞ்சம் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம வீடியோவில் இருக்கிற செடிகளை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம பதியம் போட்ட அடுக்கு செம்பருத்தி செடி இன்னும் அந்த அளவுக்கு பெருசாகலைனாலும் நம்மளுக்கு பூக்கள் நிறையவே கொடுத்துட்ருக்குறாங்க. என்னால் சரியாக செடிங்களை கவனிக்க முடியல. நான் இது வரைக்கும் அப்படி செடிங்களை விட்டதில்லை. சூப்பராக எல்லாத்துக்கும் உரம் வச்சு பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் இப்போது ஒரு 2-3 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உரம் கொடுக்கலை இன்னும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மழை பெஞ்சிட்ருக்கு. மழையிலே நம்மளுக்கு சூப்பராக பூத்துட்ருக்குறாங்க. செடி எல்லாமே சூப்பராக இருக்கிறாங்க. இது ஒற்றை செம்பருத்தி. இதுவும் நான் பதியம் போட்டு எடுத்து வச்ச செம்பருத்தி. சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே மொட்டு இருக்குது, அழகாக வளர்ந்துருக்கு. அது தொட்டி பார்த்திங்கன்னா சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்குதுன்னு. 3 பூ இன்றைக்கி பூத்துருக்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஷார்ட்ஸ்லேயும் நான் எடுத்து போட்டிருக்கிறேன். இந்த 2 பூவையும் எடுத்து ஷார்ட்ஸும் போட்டாச்சு. இது பிளாக் ரோஸு. இதுவுமே சூப்பராக துளிர் வந்திருக்கு. இப்போ தான் சமீபத்தில் ஒரு 3 பூ பறித்தேன். 3 பூ பறித்ததுக்கப்புறம் மறுபடியும் துளிர் வந்திருக்குறாங்க. இது பன்னீர் ரோஸ். ஒரு டார்க் கலருங்க. ஆனால் நம்ம ஃபோன் கொஞ்சம் சரியில்லை, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது டார்க் பிங்க்கு. ஆனால் நம்மளுக்கு காமிக்கிறது இதில் லைட் பிங்க்கு மாதிரி. லைட் பிங்க்காக தான் நம்மளோட ஃபோனில் தெரியுது. இது நல்லா டார்க்குங்க. நம்மளுக்கு பால் பிங்க்கு ரோஸ் எடுத்து வாங்கி வச்சது தான். நான் வாங்கி வச்சப்போ நல்லாவே பூக்கள் இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ பூக்கவே இல்லை. இது ஃபேரி ரோஸ். பார்த்திங்கன்னா சூப்பராக இப்போ மொட்டு வந்திருக்குறாங்க. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறது இல்லையா, அழகாக துளிர் பார்த்திங்கன்னா கொத்தாக மொட்டு எடுத்துருக்குறாங்க. ஆனாலும் முதல்ல ஒரு வாட்டி எடுத்தது அவ்வளோ பெரிய பெரிய கொத்தாக பூக்கள் எடுத்தது. இப்போ கம்மின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் உரம் இன்னும் சரியாக கொடுக்கல. உரம் கொடுத்தாலும் இப்போ மழையில் அதுக்கு வேஸ்ட்டு தான். தண்ணி போய்கிட்டே இருக்கும்போது அந்த உரத்தோட அந்த சத்துக்கள் எல்லாமே வெளியேறிடும். நம்மளுக்கு அதில் நிற்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் மழை நின்றதுக்கப்புறம் பொறுமையாக கொடுத்துக்கலான்னு விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா செடி, ரோஸ் செடியில் எல்லா செடியிலையுமே சூப்பராக துளிர் அழகாக மொட்டு வச்சுட்டு வராங்க. பார்த்திங்கன்னா ரெட் கலர் ரோஸ், அதுலேயும் மொட்டு. ஏற்கனவே ஒரு மொட்டு இருந்தது. தீபாவளிக்கு என் தங்கச்சி வந்தாங்க, அப்போ தான் லைட்டாக பூத்துருந்தது. அது இன்னும் பெருசாக கூட பூக்கும். அதில் பார்த்திங்கன்னா இப்போ காமிச்சேன் இல்லையா, பறிச்சுட்டு இருந்தாங்க. அது அந்த எதல் கூட நம்மளுக்கு பிளாக்காக நல்லா டார்க் கருப்பாக மாறலை. அப்போவே அவங்க பறிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் வராங்க, பறிச்சுட்டு போட்டோன்னு கொடுத்து விட்டாச்சு. ஆனால் அது பளிச்சுன்னு உதிராது. நம்மளுக்கு 1 வீக் வரைக்குமாவது இருக்கும். அது தாஜ்மஹால் ரேட்டு 1 வீக் வரைக்கும் நம்ம தண்ணியில் போட்டு கூட வைக்கலாம். நசுங்காமல் இருந்ததுன்னா, வாடாமல் இருந்ததுன்னா சூப்பராக தண்ணியில் கிளாஸில் எடுத்து போட்டு நீங்கள் டெய்லியுமே வச்சுட்டு போகலாம். அந்த மாதிரியான பூ அது. அப்புறம் எல்லா ரோஸ் செடியுமே சூப்பராக இருந்துட்டு. ஆரஞ்சு கலர் இப்போ தான் கொத்தாக மொட்டு வச்சு பூத்துது இல்லையா, அதை கட் பண்ணி விடணும்னு நினச்சேன். பட் நான் கட் பண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா அதுலேயும் துளிர் லைட்டாக வருது. அதுலேயே அதுக்கப்புறம் இனிமேல் நமக்கு நிறையா வந்துடும். எல்லா செடியுமே சூப்பர். பார்த்திங்கன்னா அந்த மலையில் எந்த ஒரு சேதமும் ஆகாமல் அவ்வளோ அழகாக வளர்ந்து வந்துட்டுருக்குறாங்க. நம்ம சப்போட்டா செடி பாருங்கள் எப்படி நிற்கிறாங்கன்னு. செம்மையாக மரம் மாதிரி வந்துட்டாங்க. அது பக்கத்துலேயே மருதாணி பாருங்கள், அது வாட்டுக்கு எவ்வளோ பெருசாக போகுதுன்னு. எல்லாமே என்னை விட ஹைட்டாக வளர்ந்து போயிட்டாங்க. என் பிள்ளைகள் என்ன தான் சொல்லணும். இவங்கெல்லாம் நான் பராமரிக்க முடியலனாலும், அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு முடியலன்னாலும் அவங்களே சரியாகி வந்திருக்காங்க பாருங்கள். அது செம்பருத்தியெல்லாம் சொல்லலாம். ஏன்னா இந்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி என் கையில் இருக்குமா இருக்காதான்னு நான் சந்தேகப்பட்டேன். ஏன்னா அது அவ்வளோ பூச்சி அடித்து வெள்ளைப்பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப அது சேதப்படுத்திக்கிட்டு இருந்தது. நான் கிளைய தான் உடச்சி விட்டேன். அந்த கிளை, அதாவது எதில் இருக்குதோ அந்த பூச்சி இருக்கிற கிளை அந்த வரைக்கும் உடச்சி விட்டுட்டு இருந்தேன். அதை என்னால் இப்போ எதுவுமே பண்ண முடியல, டைமிங் கிடைக்கல, எதுவுமே அது பண்ண முடியாமல் போனேங்க. இப்போ தானாகவே அவங்களே சரியாகி நம்மளுக்கு ஒரு 3 பூ பூத்தாச்சு. மொட்டுக்களும் அதில் இப்போ வந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் இட்லி பூச்செடி. பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா 3 செடி வந்தாச்சு. அந்த 3 செடியை நான் தனித்தனியாக எடுத்து வச்சு
இன்னொரு செடி உருவாக்கலாம், எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கும் என்னால் பார்க்கவே முடியல செடியை. இப்போ ரொம்ப நான் சோம்பேறி ஆகிட்டேங்க, சோம்பேறின்னு தான் சொல்லணும். நான் என்ன பண்ணுறது, சரி ஒரு நாள் லீவ் போட்டாவது இதை பார்த்துக்கணுன்னு ஒரு முயற்சியில் இருக்கிறேன். அப்புறம் நம்ம பாரிஜாதமும் சூப்பராக இருக்கிறாங்க, நிறைய 3 பூ கூட பூத்து நான் வீடியோ போட்டேங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ அதில் முடிச்சுக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பாய்.